அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாத்பியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ரம்லா ஷியாம். செய்திகளை வாசிக்கும் நான் ஹனா ரம்ஜான். விரிவான செய்திகளுக்குள் நுழைய முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்புச் செய்திகள். 2026 கல்வியாண்டின் முதலாம் தவணைக்கான முதற்கட்ட விடுமுறை. பாடசாலையில் நடைபெறவுள்ள டெங்கு ஒழிப்பிற்கான சிரமதான பணி. 2026 கல்வியாண்டிற்கான தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களை அனுமதித்தல் தொடர்பான அறிவிப்பு. தரம் 11 மாணவர்களுக்கு நடைபெறவுள்ள விசேட செயலமர்வு. தொடர்வன விரிவான செய்திகள். 2026 கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக கடந்த ஜனவரி 5 ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் 2ஆம் கட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடத்துவதை கருத்தில் கொண்டு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026 ஜனவரி 10 முதல் ஜனவரி 20 வரை விடுமுறை வழங்கப்பட்டு 2026 ஜனவரி 21 புதன்கிழமை மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுமுறை காலங்களில் சகல மாணவர்களும் சுயகற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கின்றது. நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டெங்கு நோயின் பரவல் அதிகரித்து வரும் நிலைமை காணப்படுகின்றது. அதற்கிணங்க வலய கல்வி காரியாலயத்தின் அறிவுறுத்தலிற்கு ஏற்ப எமது பாடசாலையில் இன்று டெங்கு ஒழிப்பிற்கான சிரமதான பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் மற்றும் கௌரவ பெற்றோர்கள் இச்சிரமதான பணிக்கு தங்களது ஒத்துழைப்பை வழங்குமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கின்றது. 2026 கல்வியாண்டிற்கான புதிய பாடத்திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைக்கு அமைய எமது பாடசாலையிலும் கடந்த தினங்களில் தரம் 1ற்கான இனங்காணல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஜனவரி 29 தரம் 1 மாணவர்களை பாடசாலை உள்வாங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அத்துடன் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டமும் எதிர்வரும் 21 ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையை முன்னிட்டு தரம் 11 மாணவர்களின் விஞ்ஞான அறிவை விருத்தி செய்யும் நோக்கில் டீம் சயின்ஸ் அமைப்பினால் எதிர்வரும் 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று அல் அஸ்ஹர் கல்லூரியில் பரிசோதனைகளுடன் கூடிய ஒரு செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் தரம் 11 மாணவ மாணவிகள் அனைவரும் கட்டாயமாக பங்கு பற்றி பயனை பெற்றுக் கொள்ளுமாறு கௌரவ அதிபர் அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார். இத்துடன் இவ்வாறு செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.